அருமை. இலங்கை வந்தா டிவோட்டிஸ் வந்திருந்தா இலங்கை தமிழ்ல பேசுவார். ஸ்ரீலங்கா இது கோயம்புத்தூர்ல இருந்து ஆளுங்க வந்தா அதுக்கேத்தாப்புல கொங்கு மண்டல தமிழ்ல பேசுவார். மதுரை ஆளுங்களுக்கு மதுரை தமிழ், சென்னை ஆளுங்களுக்கு மட்டும் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி நாங்க பேசுற மாதிரி இங்கிலீஷும் தமிழும் மிக்ஸ் பண்ணி அருமையா பேசுவார். டிபிக்கல் மதராஸ் ஆள் மாதிரியே பேசுவார் நம்ம கிட்ட. அவரோட ரூம்ல இருந்து அவரோட அந்த பணிவிடைகள் செய்யற பாக்கியம் என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம் அது. அந்த மாதிரி இருந்த டைத்துல காத்தால சுவாமியார் 3 o'clock நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நாட்கள்ல 3 o'clock எழுந்துருவாரு. அதை பத்தி நம்ம அடுத்த தடவை மலேசியா வரும்போது டீட்டெயிலா பேசிக்கலாம். ஸோ சுவாமிக்கு உணவு பரிமாறும் பல வேலைகள்ல ஒரு உணவு பரிமாறுற வேலை நமக்கு கிடைச்சது. சரி, இன்னும் 10 minutes இருக்கா? அவரே சொல்லிட்டாரு, நீ போப்பா நீ நல்லா பேசுவா. ஓகே ஃபைன். அடடா, எவ்வளவு பெரிய பாக்கியம். தேங்க்யூ சுவாமி. ஸோ பேச்ச விட இதுதான் பக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம டைம் மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு. சரியா? சரி, அப்போ டெய்லி சுவாமிக்கு வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறும். எல்லாமே காய்கறிகள் எல்லாம் கூட ஒரு சிறுடி அண்ணா, சாய் அண்ணா ஒருத்தர் நமக்கு கூட 2 பேர் சேர்ந்து தான் இதை பண்ணுவோம். ஒரு நாள் லஞ்ச் டைம் சுவாமிக்கு சாப்பாடு பரிமாறும் போது முருங்கைக்காய் சாம்பார் வச்சு யாரோ கொண்டு வந்திருந்தாங்க. இதை எத்தனை பேர் ஆல்ரெடி கேட்டுட்டீங்க? கை தூக்க முடியுமா? ஓ அண்ணா, உதயகுமார் அண்ணா, நீங்க தெய்வம் அண்ணா. உண்மைதான். இது எத்தனை பேருக்கு தெரியாது? இதுக்காக கை தூக்குவீங்களா? 2த்துக்குமே தூக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எனக்கு புரிஞ்சது. சரி, ஓகே, சரி அப்படி நிக்கிறேன். சரி, ஸோ அன்னைக்கு முருங்கைக்கால வந்து அண்ணா சாய் அண்ணா சாமி தட்டுல 3 பீஸ் போட்டு வச்சோம். அப்போ அவர் சொன்னாரு, இத மனோன்னா ஒரு 25 தரமாவது கேட்டிருப்பாரு. இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிற மாதிரி என்ன ஊக்குவிக்கிறார். பாத்தீங்களா? ஊக்குவிக்கிறவர்கள் ஊக்குவித்தால் ஊக்குவிக்கிற பையன் கூட தேக்கு விப்பான் என்பது இதுதான். ஓகே, சாமிக்கு 3 பீஸ் முருங்கைக்காய் போட்டோம். நமக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா டெய்லி சாமி தட்டுல எல்லாமே வச்சிருவோம். சாமி கொஞ்சமா சாப்பிடுவாரு. அப்புறம் சாமி லஞ்ச் முடிச்சுட்டு அவர் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லி கதவு மூடிடுவாரு. சாமி கூட வந்த புட்டபர்த்தியிலேருந்து வந்தவங்க சில விஐபிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சுந்தரத்துல இறங்கி கீழே போயிடுவாங்க. அவ்வளவுதான். சாமி ஃப்ளோர்ல இப்ப சாமி இருப்பாரு, நாங்க 2 பாய்ஸ் இருப்போம். 3 பேர் தான் அந்த ஃப்ளோர் ஃபுல்லா. அப்போ சாமி தட்டிலேருந்தே எடுத்து சாமி பிரசாதத்தை அப்படியே சாப்பிட்டு நல்லா கொடுன்னு அப்போ போட்ட சததம். இதே அன்னைக்கு நாங்க 3 முருங்கைக்காய் போட்ட உடனே நான் அந்த அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா எதுக்கு நான் 3 போடணும், 5 போடுவோம். டிவிஷன் பாருங்க எப்படி. சுவாமிக்கு 1, நம்ம 2 பேருக்கு 2 தட்டுல இருந்து சும்மா பண்ணோம். இப்படி போட்டோம். தட்டை வச்சாச்சு, அன்னைக்கு பரிமாறியாச்சு. அன்னைக்கு வந்த சாமி கூட வந்த டிவோட்டிஸ் பாய்ஸ், சாமி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் புட்டபர்த்தி வந்தவங்க எல்லாரும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஒரே சிரிப்பு, சத்தம், ஜோக் அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து சாமி கொஞ்சமா சாப்பிட்டவரு அப்பளாத்தை தூக்கி ஒரு பையனுக்கு கொடுக்குறாரு, காய்கறியை எடுத்து எவனுக்கோ கொடுக்குறாரு, இவருக்கு எடுத்து அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு. தட்டுல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. மீதி இருந்த அந்த 5 முருங்கைக்காய இந்த சில பேர்லாம் கரும்பு ஜூஸ் போடுவாங்க, பார்த்துருக்கீங்க? 3-4 தரம் போட்டோம்னு இந்த கரும்புல இருந்து ஒண்ணும் வராது. இருந்தாலும் அதை இன்னொரு தரம் போட்டாக்க ஏதோ இன்னொரு டம்ளர் கிடைக்குமான்னு இருந்தாலும் மடக்கி போடுற மாதிரி சுவாமி அந்த 5 முருங்கைக்காய நல்லா மஞ்சு பண்ணி. சார் டைம் இருக்கா சார்? அதை மட்டும் தட்டுல வச்சு எல்லாரும் போயிட்டாங்க. சாமி ரூம்குள்ள போயிட்டாரு. உண்மைதான் உதயகுமார் அண்ணா, எப்படி ரசிக்கிறேன். சரி, சாமி ரூம்குள்ள போயிட்டாரு. அப்புறம் நாங்க தட்டு எடுக்க போறோம் 2 பேருமா. பார்த்தா தட்டு கிளீன் வித் பிரசாதம், முருங்கைக்காய் கடிச்ச பிரசாதம் எடுத்துட்டு போனோம். நாட் தட் we don't have food, நமக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு பெரிய பாக்கியம். சுவாமி புட்டபர்த்தியில இருந்து சென்னை வந்திருக்காரு, சுந்தரம்ல இருக்காரு. இந்த தங்குற நாட்கள்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பேரு கிருஷ்ணான்னு வச்சிருந்தாங்களா பிறக்கும் போதே வந்து கொஞ்சம் பண்ணுவோம். சரி, 2 பேரும் அங்க தட்டை வச்சு இப்படி யோசிக்கிறோம், என்ன இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு கிளைமேக்ஸ். நம்ம வந்து ரொம்ப ஒருவேளை ரொம்ப பேராசைப்பட்டோமோ ஏதோ பேசிருக்கோம்.
நான் இப்படி இந்த அந்த கிச்சன் ஏரியாவில் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். தட்டு சாமி தட்டு வித் முருங்கைக்காய் இருக்கு. எதிர் சைட்ல சாய் அண்ணா இருக்காரு. திடீர்னு அவர் வந்து எனக்கு மேல இப்படி பார்த்து அப்படியே ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குறாரு. என்னப்பா இப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாருன்னு பார்த்தா சுவாமி வந்து சத்தம் போடாம கதவை திறந்து எங்க கிச்சன் ஏரியாக்குள்ள வந்து இந்த 2 பசங்க இப்படி ரியாக்ட் ஆறாங்கன்னு பார்க்க வந்து நிக்கிறாரு. டக்குன்னு 2 பேரும் எழுந்து தட்டு சாமி தட்டு முருங்கைக்காய் நாங்க 2 பேரும் திருன்னு முடிச்சு இப்போ சாமி தமிழ்ல பேசுறாரு. எப்படி பேசுற பாருங்க மெட்ராஸ் தமிழ்ல. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். 2 பேரும் இப்படி எல்லாரையும் சைலண்ட் மோட்ல போட சொல்லி விட்டுமா. இன்னைக்கு ஃபுல்லா நான் மொபைலே வச்சுக்கலைங்க கையில, அணைச்சு அந்த அண்ணாட்ட கொடுத்துருந்தேன், டாக்டர் அண்ணாட்ட. என் நேரம் அருணாச்சலம் வர்றாரு. அருணாச்சலத்தை நினைச்சாலே முக்தினாங்க. சரி எல்லாரும் ஒரு தடவை அருணாச்சலம் நினைச்சிடலாம். கரெக்ட் டைத்துல சாமி பாட்டு. சாமி உடனே அங்க வந்து தமிழ்ல சொல்றாரு, டெய்லி நீங்க 2 பேர் எனக்கு எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு நான் டெய்லி இவ்வளவா சாப்பிடுவேன். உங்க 2 பேருக்கு வேண்டியதெல்லாம் என் தட்டுல போட்டு இல்ல சுவாமி நீங்க வந்து நல்லா சாப்பிடணும் சாமி. இப்ப சாமி பாருங்கம்மா, அம்மா தான் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணணும். நீங்க குழந்தைங்க எனக்கு சர்வ் பண்ணி இத்தனை நாள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க. 2 பேர் தட்டு எடுங்க, உங்களுக்கு நான் பரிமாறுறேன். சுச்சு சாமி வேணாம் சாமி, இதெல்லாம் தப்பு சாமி, நாங்களே போட்டு சாப்பிட்றோம்னு பதில் சொல்லிடணும். நான் தான் புத்திசாலியாச்சே, உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இல்லையா. அப்ப நான் சாமிகிட்ட சொல்றேன், சாமி டிஜி கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் வந்து பார்த்தாருன்னா திட்டிடுவார் சாமி. இதை இப்படி ஆன்சர் சொல்லுவான் எவனாவது. சாய் அண்ணா வேற சொல்றாரு, ஏதாவது தப்பா ஆன்சர் சொல்லாதப்பா, கையெல்லாம் புரியுற. நமக்கு டைம்ல ஃப்ளோல வருதுன்னு வச்சுங்களேன், யார் நம்மள தடுக்கிறது? நாச்சு சாமியாச்சு, ஹார்ட் டு ஹார்ட் டைரக்ட் வளரணும்னு முடிவு எடுத்தாச்சு. இதுல என்ன 80% வளருது, 40% கொட்டி தள்ளு. அவர்கிட்ட போய் இப்ப நினைச்சு பாக்குறேன், எப்படி இருந்திருக்கோம். அவர் ரசிச்சாரு. சில ராஜாக்கள்லாம் இருப்பாங்க, சாயந்தரம் போர் அடிச்சதுன்னா சரி அந்த ஆளு விகடகவி கூப்பிடுப்பான்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி சாமி கிரியேட் பண்ணும் போதே பார்த்திருக்காரு. கலியுகத்துல அப்பப்போ போர் அடிக்கும், ஒரு கிருஷ்ணமூர்த்தியை படைச்சு வச்சுப்போம், நமக்கே அப்பப்போ ஆறுதலுக்கு எது யூஸ் ஆகுது. சரியா எங்க கேட்டாதானே சாமி, வேணாம் சாமி நாங்க போட்டு சாப்பிடுறோம்னா கேட்டாதானே. அது ஒரு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆர்குமெண்ட். இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில நிறைய ஆர்குமெண்ட் பார்த்திருக்கேன். இதை பத்தி சொன்னா இப்ப கூட நான் நம்ம அண்ணாட்ட சொல்லின்னு வந்தேன். ஒரு நாள் ஸ்டேஜ்ல எனக்கும் மன ஒன்னாக்கும் சண்டை. நீங்களாம் நம்புவீங்களா? மன ஒன்னா பத்தி நான் நேற்றுக்கு நீங்க இல்லைன்னா கூட உங்க பின்னாடி நான் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. இவரை பத்தி என்ன சண்டைன்னா, மத்த ஏதாவது எங்க சில தமிழ்நாடு பொலிட்டிஷியன், நான் நம்ம மெயின் கதைக்கு முருகாக்காக வந்துடுறேன், இருந்தாலும் இதை ஒரு சொல்லிட்டு அதுக்கு வரேன். யூஸ்வலா ஆளுங்க வந்து போட்டோக்கு சில இடத்துல சில லீடர்லாம் இருக்காங்க, என்ன பண்ணாலும் அவர் போட்டோ தான் வரணும். எல்லாத்துலயும் அவர் வந்து முன்னாடி நின்றுடுவார். நான் சொல்றது பொதுவா, உங்களுக்கு மனசுல யாராவது வந்து அது உங்க தப்பு. நான் சொல்றேன், எல்லா போட்டோலயும் அவர் தான் நிற்பார். ஃப்ரெண்டும் அவர் ஒருத்தர் மட்டும் தான் செய்யற மாதிரி. மனம் ஒண்ணு அப்படி கிடையாது. யூத் கான்ஃபரன்ஸ் கிளிநொச்சியில நடந்தது. எல்லாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் பேர் இஃப் ஐ ஆம் ரைட் வந்து நல்ல பேரா இருக்கும். பேர் வச்சுக்கங்களேன், அவர் சொல்றாரு. ஆனா என் காதுல உள்ள ஏதோ ஒரு பேர்ல ஒரு சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. நல்ல ஏதோ குணரத்னம் சர்க்குணராஜன் சார். ஆமா, ரொம்ப அருமையான மனிதர் அவர். சர்க்குணராஜன் சார் அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. பக்கத்துல நின்று ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்தியால இருந்து கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க ஃப்ரண்ட்ல நில்லுங்க. அவர் என்ன தள்ளுறாரு, நீங்க தாங்க இலங்கை தலைவர் அப்படின்னு நீங்க தள்ளுங்க. சர்க்குணராஜன் பாக்குறாரு, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க இந்த பக்கத்துல நின்று அப்படின்னா, நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க, 2 பேரும் மாறி மாறி தள்ளுறோம். இதுதான் சாய் ஃபேமிலி. What we should know is this is Sai family. You go. அது மாதிரி நான் இலங்கையில நிறைய சொல்லலாம். அப்போ அந்த சாய் ஃபேமிலியில சுவாமி சொல்றது என்னன்னா, நீங்க 2 பேர் தட்டு எடுங்க. அப்போ நான் சொன்னேன், இல்ல சுவாமி டிஜி கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் பயம் பர்ஃபெக்ட், அவரை மாதிரி இந்த டைம்குள்ள முடிக்கணும். கரெக்ட். அதுதான் சத்யசாய் ஆர்கனைசேஷன். அந்த டிசிப்ளின், அந்த கோட்பாடு, அந்த பங்க்சுவாலிட்டி. சில சமயத்துல நம்ம பிஹேவியரை பார்த்தே சில பேர் கேட்கறாங்க, பை எனி சான்ஸ் ஆர் யூ சாய் டிவோட்டி அப்படி கேட்கறாங்க. ஏன்னா மற்றவங்களாம் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ரூல்ஸ் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. மோர் தென் இனஃப். ஓகே, இருக்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்றதே மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம இன்னும் இந்தியாவில் வரப்போற ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம்.
அவ்வளவு நல்லா இருக்கு. இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க சாய் டிவோட்டியா தான் இருப்பாங்க. எப்படி சொல்றோம்னா அதிருத்ர மகா யக்னம்னு ஒண்ணு நடக்குது. போலீஸ், எங்க தமிழ்நாடு போலீஸ், சென்னை போலீஸ் வந்து அசந்து போறாங்க. என்னன்னா கயிறு கட்டல, சங்கிலி கட்டல, கம்பி எல்லாம் போட்டு தடுக்கல, 10 அடிக்கு 10 அடிக்கு ப்ளூ ஸ்கார்ஃப் போட்டு சேவாதல் உட்கார்ந்து இருக்காங்க. லட்சக்கணக்கில் சாய் டிவோட்டிஸ் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. நடுவுல சுவாமி போகிறதுக்கு ஒரு வழி விட்டுருக்காங்க. ஒருத்தர் ஏந்துக்கிறது இல்ல, எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. போலீஸ்க்கு இது பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க கயிறு கட்டாம எப்படி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன மாயை இந்த இடத்துல? சீதையே கோடு போட்டா கூட அது உள்ள நிக்கல, தாண்டிட்டாங்க. எப்படி நீங்க இவங்களெல்லாம் நீங்க எத்தனை மந்திரம் பண்ணி இந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப்க்கு எப்படி, அதுவும் சென்னை ஆட்கள் எப்படி இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க? போலீஸ் சொன்ன விஷயம் ஹவ் இஸ் தட்? அசந்து போறாங்க அவங்களாம். சரி, இப்ப நம்ம திரும்பி நம்ம சாமி ரூம்குள்ள வந்துருவோம். இப்போ சாமி சொல்றாரு, இல்ல நீங்க தட்டை எடுத்தே ஆகணும், 9 நிமிஷம் இருக்கு. ஓகே, தட்டை சரி இதுக்கு மேல முடியாது. 2 பேர் தட்டை எடுத்துட்டோம். அந்த நீங்க அரிசின்னு சொல்லுவீங்களா, சாம்பல் சொல்லுவீங்களா, சாதம்னு சொல்லுவீங்களா, ஏதோ ஒன்று, அந்த ரைஸுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? இவ்வளவு பேர் முடிச்சுன்னு இருக்கீங்க. ஓகே ஃபைன். அத சாமி எடுத்த விதம் பார்க்கணும். இந்த ஸ்பூனை போட்டு எடுக்கிறாரு பாத்தீங்களா? சில வீட்டுல போய் இந்த சாதத்தை எடுத்து உங்களுக்கு போடுவாங்க பரிமாறு சாப்பிடறதுக்கு. அடுத்த தடவை என் வீட்டுக்கு சாப்பிட வரையாடான்னு இருக்கு. அந்த விருந்தோம்பல்ல தெரிஞ்சிடும் அடுத்த தடவை போக கூடாது. ஆனா அந்த சாமி வந்து அந்த ரைஸுக்கு வலிக்காம அந்த ஸ்பூனை உள்ள விட்டு எடுத்தா பாருங்க, அப்படியே அழகா அதை அப்படியே லைவ் உயிரோட போடுற மாதிரி எடுத்து தட்டை போடுறாரு. சரி கடகடன்னு போடுறமே, மனசு வேற டக்கு டக்குன்னு இருக்கு. யாராவது வந்து பாத்திரம் போடுறாங்க, சுவாமிக்கு டியூட்டி கொடுத்துருக்காங்க ரூம்ல, அவரோட துணி துவைக்கணும், அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், சாப்பாடு போடணும். நானும் அவரு எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, யாராவது வந்துட போறாங்களே, சரி சீக்கிரமா சர்வ் பண்ணப்பா, அந்த மாதிரி இருக்கு. சரி நெக்ஸ்ட் குழம்பு எடுக்கிறாரு. அப்போ சொல்றாரு, குழம்பெல்லாம் நல்லா கலக்கி தான் எடுத்து